ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளைன் சாம்பாரும் அதுக்கு கூடவே கத்திரிக்காய் தொக்கும் தான் பார்க்க போகிறோம். வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம சாம்பாருக்கு குக்கர் வச்சுக்கலாம். ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்துருக்கேன். அதுக்கு மஞ்சத்தூள் சீரகம் போட்டு 2 விசில் விட்டு வேக வச்சுக்கலாங்க. அதான் பருப்பு வெந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு வெந்து வந்திருக்குங்க. நம்ம உப்பு போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுக்கலாங்க. கடுகு சீரகம் தாளிச்சிக்கலாம். வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரெண்டே 2 மிளகாவை தாளிப்புக்காக போட்டிருக்கேங்க. கூடவே வெங்காயம் இந்த மாதிரி பெருசாக ஸ்லைஸாக அரிஞ்சு போட்டுக்கோங்க. பெருசாக இருந்தால் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்க தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். கூடவே நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளி வதங்கி வரதுக்கு கொஞ்சம் நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தாங்க, 2 ஸ்பூன் சேர்த்துப்போம். மிளகாத்தூள் வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா தொக்கு மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அதுக்குள்ள எண்ணெய் திரண்டு வருது, அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பருப்பு நல்லா கொதிச்சு வரணும். நம்ம கொஞ்சமாக இதுக்கு புளி தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் விட்டால் போதுங்க. 2 தக்காளி போட்டிருக்கோம் ஆல்ரெடி, அதனால் கொஞ்சமாக புளி தண்ணி ஒரு நெல்லிக்காய் அளவு கரைச்சி விட்டுருக்கேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலந்து விட்டுடலாம். சாம்பார் நல்லா கொதி வரட்டும். பாருங்க, இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நம்மளோட சாம்பார் அருமையாக கமகமாக நல்ல வாசனையாக வந்திருக்குங்க. இந்த சாம்பார் ரைஸ்க்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ரைஸ் மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கும் நீங்கள் நல்லாயிருக்கும். பாருங்கள், சாம்பார் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த சாம்பார் கூடவே ஒரு கத்திரிக்காய் பொரியல் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க செய்யலாம். கத்திரிக்காய் பொரியல் செய்கிறதுக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. உளுந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரட்டும். நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட.
கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம வெட்டி வச்சுருக்கிற கத்திரிக்காவை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்லைஸாக நீல வாக்கில் போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் முதல்ல ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துச்சு கத்திரிக்காய். கூடவே இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். மிளகாத்தூள் தனியாத்தூளும் நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். கத்திரிக்காய் கூட சேர்ந்து வதங்கட்டுங்க. கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இது கத்திரிக்காய் வேகத்துக்கு மட்டும் கொஞ்சமாக புளி தண்ணி தெளித்து விட்டுக்கலாங்க. ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக தெளிச்சிக்கினா போதும். அவ்வளோதான். இப்போ நம்ம மூடி போட்டு 5 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் மேலே வந்திருக்கு. நல்லா கத்திரிக்காயும் வெந்திருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. சாம்பார் கத்திரிக்காய் பொரியல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கள். கூடவே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.